அமைதி தூதுவன் மேற்கொள்ளும் இறுதியான முயற்சி இது. மன்னிப்பு வேண்டாம், தண்டனையும் இல்லை, ராஜ்யமோ ஆஸ்தியோ தேவையும் இல்லை. பெரும் மனதோடு பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களை மட்டும் வழங்குங்கள் மகாராஜா. 5 கிராமங்களை ஏனும் அழியுங்கள். பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களை மட்டும் வழங்குங்கள் மகாராஜா. மித்திரா, வாசுதேவருடைய இந்த கோரிக்கை ஏற்புடையதாக தோன்றுகிறது. இது சதித்திட்டம் அங்கராஜன் கர்ணன். சதித்திட்டம். வாசுதேவ கிருஷ்ணன் பாண்டுவின் புதல்வர்களுக்கு 5 கிராமங்களை வழங்கி சுதந்திரம் பெற்ற அதிகாரத்தை வழங்க முற்படுகிறார். பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களையா? 5 கிராமங்களை வழங்கி என் தோல்வியை நான் ஏற்க வேண்டுமா? நான் இக்கோரிக்கையை ஏற்றால் அவர்களிடம் சரணடைந்தேன் என்பது பொருளாகி விடாதா? ஆனால் பாண்டவருக்கு 5 கிராமங்களை தர இயலாது. நாசிகுலத்தில் பிறந்த ஒருத்தியை இல்லத்தரசியாக்கவும் துணிவேன். ஆனால் பாண்டவருக்கு 5 கிராமங்களை தர இயலாது. அந்த யமதர்மன் என் எதிரில் வந்தால் என் சிரசை அளிக்கவும் துணிவேன். ஆனால் பாண்டவருக்கு 5 கிராமங்களை தர இயலாது. வீரர்களே, தூது செய்தி எடுத்து வந்தவனை சிறை பிடியுங்கள். மூர்க்கனே துரியோதனா, என்னை சிறைபிடிப்பாயா? அந்த முயற்சியையும் செய்து பார். வாசுதேவா, இது மாயமல்ல துரியோதனா, எதிர்காலத்தின் தரிசனம். விரைவில் யுத்த களத்தில் உன்னுடைய மரணமானது இதுபோலவே உன்னை விரட்டும். அன்று குரு வம்சமே உனது 2 கண்களுக்கு முன்னால் சாம்பலாகும், நிர்மூலம் அடையும்.